வணக்கம். அரசியல் அதிகாரத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சியின் பெயர்ல ஒரு விமர்சனத்த மக்கள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. தமிழக வெற்றிக் கழகம் அதில் இக்கு இல்லை அப்படின்னு தமிழ் அறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள், ஆசிரியர்கள் இப்படின்னு பல்வேறு தரப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இக்கு வரணும், இவ்வளோ பெரிய கட்சியை தொடங்கியிருக்கிறாங்க, விஜய்ங்கிறவர் ஒரு உலக அளவில் தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக விளங்கக்கூடிய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்கிறாரு, இவருக்கு பின்னாடி இருக்க அரசியல் ஆலோசனை கொடுக்குறவங்க இதை கவனிக்கக்கூடாதா, அந்த இக்குங்கிற அந்த எழுத்தை விட்டு போனதுனால தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருக்குதுன்னு பல்வேறு விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற வகையில் இக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்க்கப்படும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக, விஜய் அவர்களின் சார்பாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. குழந்தை நட்சத்திரமாக விஜய் அவர்கள் நடித்த படம், கிட்டத்தட்ட அவர் 10 வயதில் இருக்கும் பொழுது வெற்றி அப்படிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார் விஜய். எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களின் இயக்கத்தில் வெற்றிங்கிற திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடித்திருக்கிறார். அந்த படம் 1984 பிப்ரவரி 17 வெளியாகி இருக்கிறது. இந்த படத்தில் விஜய் அவர்கள் 10 வயதில் இருக்கும் பொழுது வெற்றிங்கிற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தோன்றியிருக்கிறார். முதல் படம் வெற்றி, தற்போது தமிழக வெற்றிக் கழகம். முதல் படம் வெற்றிக்கும் தமிழக வெற்றி கழகம் இந்த இடைப்பட்ட இவருடைய பயணம் என்பது மிகவும் நெடுந்தூர பயணம். அரசியலில் கால் ஊன்ற விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தமிழக சினிமா வரலாற்றில் உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 100 கோடியிலிருந்து 150 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய விஜய் அவர்கள் தற்போது அவருடைய மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிறது, நம்பர் 1ல் இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு 2 படம் நடித்தா கூட பல கோடிகளை அவர் சம்பாதிச்சிடுவார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அரசியல் கட்சி தொடங்கியிருப்பது அது ஒரு மிகப்பெரிய சாதுரியமும் மிகப்பெரிய மன தைரியமும் அவருக்கு இருந்திருக்கும் என்று நினைக்கலாம். அதாவது சினிமா துறையில் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு தற்போது மார்க்கெட் இல்லை, பட வாய்ப்புகள் இல்லை, சரி அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணலாம், அரசியலுக்கு நகர்ந்துடலாம், அரசியலில் நம்ம ஒரு இடத்த பிடிச்சி ஏதோ ஒரு கட்சியில் இணைந்து நம்ம வரலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் மிகவும் துணிச்சலாக, மிகவும் தைரியமாக, நம்பிக்கையோடு, விடாமுயற்சியின் அடிப்படையில் தொடர்ந்து அவருடைய அரசியல் பயணங்கள் குறித்து பல்வேறு நேரங்களில் நான் வரேன்னு சொல்லாமல் அவருடைய சேவைகள் மூலிமா அவரை நிரூபித்து கொண்டே வந்தார். தற்போது அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை அதிரடியாக அறிவித்து மக்கள் மத்தியில் ஒரே நாளில் அவர் கட்சி பெயரை கொண்டு சேர்த்த பெருமை விஜய் அவர்களுக்கு உண்டு. விஜய்க்கு பின்னாடி அரசியலை இயக்குவது யார், அவருக்கு அரசியல் ஆலோசனை கொடுப்பது யார், அரசியல் தந்திரங்கள், அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு களம், அது எண்ணி பார்த்திடாத, எளிதில் அதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது, யார் எதிரி யார் நண்பன், யார் நமக்கு சாதகமாக இருப்பார்கள், யார் நம் கூடவே இருந்து வெளியே போயிடுவாங்க, யார் நமக்கு துரோகம் செய்வார்கள் என்றெல்லாம் அரசியலில் நாம் எளிதாக கணக்கிட முடியாத ஒரு இடத்துல இருக்க, அரசியல் நகர்வுகள் இருக்கிற இந்த இடத்துல விஜய் அவர்கள் அரசியல் தொடங்கியிருப்பது மிகப்பெரிய துணிச்சலும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நடிகர்களும் அரசியல் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், நான் வரேன் நீ வரேன் அப்படின்னு. இப்போ அரசியல் என்பது ஒரு படம் நடிக்கிறது போல எளிமையான ஒரு விஷயம் இல்லை. படம் கூட எளிமையானது கிடையாது. ஆனால் அதை அவங்களோட தொழிலாக பார்ப்பது படம். ஆனால் அரசியல் என்பது சமூக பார்வை, மக்கள் நலன் சார்ந்து, நாட்டு நலன் சார்ந்து ஒரு சேவை புரியக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக செயல்படக்கூடிய ஒரு விஷயம் அரசியல். அந்த அரசியலில் எல்லாரும் களம் காணணும், அரசியலில் நம்மளும் வரணும், அந்த அரசியல் அதிகாரத்தை பெறணும் அப்படின்னு எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆனால் எல்லோராலையும் அரசியலில் குதிக்க முடியுமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விதான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தது, விருப்பம் இருந்தது. கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலேயே அவர் அரசியலில் வந்திருக்க வேண்டியவர்.
1996களில் அவர் வந்து குரல் கொடுத்து பேசிய அந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ஸ் இருந்தது. அந்த நேரத்தில் அவர் வந்து பட வேலைகளில் பயங்கரம் பிஸியாக இருந்தனால விரைவில் வருவேன், அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் வந்து கருத்துக்களை சொல்லிகிட்டே வருவார். அரசியல் வரப்போகிறேன், இது நான் முடிவு பண்ணுறதில்ல, எல்லாம் மேலே இருக்கிற ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும், அந்த முடிவு அவர் எடுத்துட்டாருன்னா நான் வர தயங்க மாட்டேன், வந்துடுவேன்னு பல திரைப்படங்களில் ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லி கொண்டு வந்தார். காலப்போக்கில் வந்து உடல் ரீதியான மாற்றங்களோ, அவருக்கு உடல் ஓய்வு தேவைப்படுகிறது, அரசியலில் குதித்தால் அது பல்வேறு அலைச்சல்கள், உடம்புக்கு பல பிரச்சனைகளை கொடுத்துவிடும் என்று மருத்துவர்கள் கொடுத்த ஆலோசனையினால ரஜினி அவர்கள் அரசியலில் இருந்து ஒரு முழுக்கு போட்டிருக்கிறார். அரசியலில் வேண்டாம் என்று விலகி இருக்கிறார். இந்த சூழல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து விஜயகாந்த் அவர்கள் வந்தார், அப்புறம் சரத்குமார் வந்திருந்தாங்க. இப்படி தொடர்ந்து பல நடிகர்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். தற்போது விஜய் அவர்கள் அரசியலில் குதித்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிடவில்லை, யாருக்கும் ஆதரவும் இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அவர் களத்தில் களமாட இருக்கிறார், அரசியல் அதிகாரத்தை பெற இருக்கிறார். அவருக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு தமிழக மக்கள் கொடுக்கும், அவர் திரைப்படங்களுக்கு கொடுத்த மக்களின் ஆதரவு அவர் கட்சிக்கு கொடுப்பார்களா என்ற கேள்வியும் இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இக்கில்லைன்ற ஒரு விமர்சனம் வைத்த அந்த சூழலில் அவர் நடித்த முதல் படம் வெற்றி, விஜயினுடைய பெயர் வந்து வெற்றி, ரெண்டுத்துக்கும் விவி வருகிறது, அதனால் வெற்றின்னு வச்சாரா பேர். ஏன்னா முதல் படம் நடித்தது வந்து அப்பா இயக்கிய அவர் விஜயினுடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் இயக்கிய படம் வெற்றிங்கிறது வரக்கூடிய எழுத்து வி. விஜயினுடைய பெயரும் வீல ஆரம்பிக்கிறதுனால அந்த படத்திற்கு வெற்றி வைக்கலாமா அப்படின்னு பல்வேறு கோணங்களிலும் அவர்கள் யோசித்திருப்பார்கள். வெற்றிங்கிறது ஒரு ஆரோக்கியமான பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனான ஒரு வார்த்தை இது, அதனால் அந்த பெயரை வைத்தார்களா என்றெல்லாம் பல்வேறு யூகங்கள் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் வெற்றி கழகம் அப்படிங்கிறது அவருக்கு வெற்றியை கொடுக்குமா, அல்லது தோல்வியை கொடுக்குமா, அல்லது பின்னடைவை கொடுக்குமா, இல்லை அரசியலில் வியூகத்தை வகுத்து அவருக்கு வெற்றிவாக சூடக்கூடிய வாய்ப்புகளை விஜய் அவர்கள் உருவாக்குவாரா என்றெல்லாம் அரசியலில் பார்க்கப்படக்கூடிய உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலாக தற்போது பார்க்கப்படுகிறது. விஜய் அவர்கள் அரசியலில் வந்திருப்பது வந்து எல்லாருக்கும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது, ஒரு பயத்தையும் கிளப்பி இருக்கிறது என்றே சொல்லலாம். விஜய் வந்து என்ன பண்ணிட போறாரு, என்ன சாதித்து விட போகிறார், அரசியல் என்பது என்ன சினிமா போன்றா, அரசியல் என்பது மிகவும் ஆழமானது, அந்த ஆழத்தை கண்டுபிடித்தவர்களே இன்னும் இல்லை. அந்த ஆழம் எங்கே இருக்கிறது, கடைசியில் எவ்வளோ தூரம் அதுக்கு போகணுங்கிறது இன்னும் முன்னாடி வந்த தலைவர்களுக்கே அந்த ஆழத்தை பற்றி தெரியாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றளவும் அந்த அரசியலின் ஆழத்தை இன்னும் தெளிவாக கண்டுபிடிக்க முடியாத பல தலைவர்களும் இருந்து கொண்டுதான் சென்றிருக்கிறார்கள். தற்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பது, அவர் மட்டும் என்ன செய்துவிடப் போகிறார், இதுக்கு முன்னாடி அரசியலில் 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் அரசியலில் காலூன்றி அவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக பொருளாதாரத்திலும் சரி அரசியல் பின்புலத்திலும் சரி அரசியலுடைய அனுபவம் வாய்ந்த பழுத்த பழமாக இருக்கக்கூடிய அரசியல் பெரும் தலைவர்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் விஜய் அவர்கள் வந்து என்ன செய்துவிட முடியும், எத்தனை ஆயிரம் கோடி அவரால் செலவு செய்ய முடியும், கட்சியை எப்படி வழிநடத்த முடியும், எப்படி ஜெயிக்க முடியும், அவரால் முடியாது அப்படிங்கிற விமர்சனம் மக்கள் மத்தியிலும் எழும்பி கொண்டு தான் இருக்கிறது. பெரிய கட்சிகள் இருக்குது, அவர்களுக்கெல்லாம் டஃப் கொடுத்து இவரெல்லாம் எப்படி வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் இதெல்லாம் யோசிக்காமல் இந்த கட்சியை தொடங்கியிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கண்டிப்பாக அவருக்கும் தெரியும், அவர் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறார், கிட்டத்தட்ட 50 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார், பல அனுபவங்களை பார்த்திருப்பார். அவங்க அப்பாவே அரசியல் படம் எடுக்கிறவர் தான், சமூக அக்கறை உள்ள விழிப்புணர்வான படங்களை எடுக்கிறவர் தான் அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள். கண்டிப்பாக அரசியல் நகர்வுகள் ஏற்கனவே விஜய் அவர்கள் பல பேட்டிகளையும் சொல்லியிருக்கிற, பேட்டின்றதை விட அவருடைய கருத்துகளையும் சொல்லியிருக்கிறார். அரசியலை நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன், பல அரசியல் ஜாம்பவான்களிடமிருந்து அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்களிலிருந்து பல பாடங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், இன்னும் அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ விஜய் அவர்கள் எல்லோரும் அவருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை கருத்து சொல்லியிருப்பாங்க, அதையெல்லாம் கேட்டுவிட்டு இவர் தனியாக எடுத்திருக்க மாட்டார். இவரும் ஒரு டிசிஷன் எடுத்திருப்பார். சரி, இத்தனை பேர் சொல்கிறாங்களே, ஓகே வந்தலன்ற ஒரு ஆசையிலையோ பேராசையிலையோ அரசியலை நகர்த்துவது என்பது மிகப்பெரிய சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் நடிகர் விஜயினுடைய பங்களிப்பு 100% அவருடைய பங்களிப்பு நேரடியாக அந்த அரசியலில் இருந்தால் மட்டும்தான் தமிழக வெற்றி கழகம்
வெற்றி பெறும். ஒருவேளை அந்த வெற்றி கழகத்திற்கு பெயர் இப்படிதான் வந்திருக்கும் என்ற யூகங்களும் வருகிறது. வெற்றி கழகம் வெற்றி பெறுமா அல்லது தோல்வியுறுமா? தோல்வி என்பதற்கு வாய்ப்பு இல்லை. வெற்றி முகம் என்பது ஏறுமுகமாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் அவர் சந்தித்தால் தனியாக நின்று சாதிக்க வேண்டுமென்றால் தனியாக நின்று அவருடைய பலத்தை பெற வேண்டும். பலம் நமக்கு சினிமாவில் அவருடைய பலம் என்னன்னு அவருக்கு தெரியும். மக்கள் அவருக்கு என்ன பலத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நாடறிந்த உண்மை. ஆனால் அரசியலில் வந்த பிறகு அவருடைய ரசிகர்களே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே வேளையில் அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய ஓட்டு வங்கி எப்படி ஏறுது இறங்குதுங்கிறதெல்லாம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தான் தெரியும். சப்போஸ் இந்த சட்டமன்ற தேர்தல் தான் தெரியும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவர் தேர்தலில் நின்றுருந்தால் கூட அவருடைய பலம் என்னன்னு இந்த தேர்தலில் கண்டுபிடித்திருக்க முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலை மட்டும்தான் அவருடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, என்ன மாதிரி அரசியல் நகர்வுகளை கொண்டு செல்லணும், மக்களுடைய ஆதரவு, நம்ம ரசிகர்களுடைய ஆதரவு நமக்கு எப்படி இருக்குதுங்கிறது 2026 தேர்தலில் தான் தெரியும். ஆனால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க விஜயகாந்த் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி, அவர் தேமுதிக கட்சியை தொடங்கி வந்தார். மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் 2வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. அது எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் வந்தார். காலப்போக்கில் அவருடைய உடல்நிலை கருதி சில நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து அவர் தற்போது நம்மிடம் இல்லை. அவர் அதனால் தேமுதிக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருந்தாங்க. இன்று கொஞ்சம் சரிவு நிலையில் இருக்கிறாங்க. மீண்டும் விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்தனுடைய வழிகாட்டுதலில் தேமுதிக கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்த அரசியல் நகர்வுகள் என்ன பண்ணுறாங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த வெற்றிடங்களை, இந்த சூழலை விஜய் அவர்கள் இடம் பிடிப்பாரா? விஜயகாந்த் அவர்களின் ரசிகர்களும் விஜய் அவர்களின் ரசிகர்களும் விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்களா என்றெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.